இயேசுவுக்குள் மிகவும் பிரியம் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் அன்புக்காக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒசூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவர்கள் அனைவருக்கும் தமிழ் சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வேதமுத்து அவர்கள் ஜெபிக்கும்படி சபையின் சார்பாக பரிசுத்தமுள்ள பிதாவும் ஒன்றான மெய்தேவன் அண்ட சராசரங்கள்லாம் படைத்த தேவன் உலகத்துல மண்மக்களை படைத்து உலகத்து கோடான கோடி மக்கள் மத்தியில் இருந்தவர்களை வேறுபடுத்து உங்களுடைய நாமத்தை துதிக்க உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக இப்படி பரிசுத்தமான வேத வசனங்களை கேட்கும்படியாக அவங்களை ஆட்சிப்படுத்தி பின்னிட்டு அவருக்கு ஜீவன் சோழர்கள் ஆட்சினால் போட்டி கொடுத்து வைத்திருக்கிறபடியான நன்றியை ஸ்தோத்திரங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த நாள் பரலோகத்திலிருந்து கொஞ்சம் மன்னாபினால் கேட்கும்படியாக தகுதிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். சுத்தமான வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல நடந்து பிதா குமார் நிறைய அறிவை நித்திய ஜீவன் என்று கருத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிரகங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவிலிருந்து மணி பிரச்சனைகள் ஆழ்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நிறைந்த நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிற மகிழ்ச்சியாக பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை தியானிப்பதற்கு நம்மை அழைத்து வந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வருகிற ஆசிரியப்பு கூடார பாடத்துல இன்னைக்கு 35வது பாடம் பார்க்க இருக்கிறோம். காலணிகள் இல்லை என்ற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு சத்திய பாடத்தை தொகுத்து வழங்குமாறு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே சபையின் சார்பாக எழுதினார். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் குடிச்சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து தேவனுடைய ஒரு சத்திய பாடங்களை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமா இந்த ஆசிரியப்பு கூடாரத்துடைய தொடர் வேதாக வகுப்பு நம்முடைய அனைவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிக பிரயோஜனமுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு நாளில் ஒரு விசேஷித்த ஒரு கூடியாக கரூர் சபையார் அனைவரும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. ஒரு சில சகோதரர்கள் கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் போய் வீடுகள்ல இருந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க ஜூம்ல. அந்த சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்களான ஒரு அன்பு வாழ்த்துக்களை நாம் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடம் காலணிகள் இல்லை, அது சிறப்பு இல்லை அப்படின்றது நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்தது வச்சிருக்கோம். அது பாதரட்சிகள் இல்லை, காலணிகள் இல்லை அப்படின்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா, சிறப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல 3-4 வசனங்கள் வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். காலணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பாதரட்சைகள் அப்படின்னு வேதாகமத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு. நம்ம கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள்ல நம்ம கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் பார்த்து நிறைவு செய்துட்டோம். இந்த ஒரு அத்தியாயம் நமக்கு நிறைவடை இருக்கு. முதல்ல இருந்து நம்ம என்னென்ன காரியங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இன்னைக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப சின்ன போர்ஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ், அதிக பிரயோஜனம் உள்ள ஒரு பாடம். இந்த காலத்துக்கு ஏற்ற அறுவடை ஊழியத்துக்காக நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம் கரூர் எக்லிசியா சார்பாக. அதற்கு அதிக பிரயோஜனம் உள்ள ஒரு பாடமாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசாரியனுடைய வஸ்திரத்துல நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல பலிகளை செலுத்த போகும்போது அவங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஃபுல் யூனிஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு யூனிஃபார்முக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அதுல முதலாவது ஆசாரியன் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல உள்ள வந்து ஒரு இன்னர்வேர், அதாவது உள்ளாடை ஒன்று போடுவாங்க. அதற்கு பேரு சணநூல் சல்லடம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தனி வகுப்பாக நம்ம பார்த்தோம். நம்முடைய பாவங்கள் அல்லது நம்முடைய அக்கிரமங்கள் மறைக்கப்பட்ட அல்லது மூடப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்க. ஆதாம் நிமித்தமாக வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது அடையாளம் தான் ஆசாரியர்கள் முதலாவது அவங்களுடைய வஸ்திரத்துல முதல்ல போடக்கூடிய அந்த உள்ளாடை சணநூல் சல்லடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஸ். அதை போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அது வந்து அங்கி. அந்த அங்கி வந்து ஒரு பியூர் லினன் ஒயிட் கிளாத்ல இருக்கும். கழுத்து தொடங்கி பாதம் வரைக்கும் அந்த ட்ரெஸ் இருக்கும். பாருங்க, நீங்க பிக்சர்ல பாத்துருக்கீங்களா? இந்த 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 மாதிரிதான் இருக்கும். அதே லினன் கிளாத்ல தலைப்பாகை கட்டியிருப்பாங்க. அப்புறம் இடைக்கச்சு இடுப்புல ஒரு அதே துணியில இடுப்புல கட்டியிருப்பாங்க. இதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்துறதுதான் இந்த அங்கி. சரிங்களா? அடுத்தது அந்த இடுப்புல கட்டிருக்கூடிய இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. அடுத்தது தலையில போட்டிருக்கக்கூடிய அந்த பாகை எதை அடையாளப்படுத்துது? அதாவது நம்ம சொல்லுவோம் தலப்பா கட்டி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பாகை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய நீதியை இந்த ஆசாரியன் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துதான் பாகை. இப்போ இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. இதுக்கு மேல ஒரு கோட் போடுவாங்க. அது வந்து ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ். இதை பாருங்க, இது நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லைங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். இங்க உங்களுக்கும் நீங்களும் இங்க இருக்கிறவங்களும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஜூம்ல இருக்கிறவங்களும் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் அங்கி இது எதை அடையாளப்படுத்துது? ப்ளூ கலர் ஓவர் கோட். அதுக்கு மேல போடுவாங்க அப்பர் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கலர் அங்கி விசுவாசத்தை மையமாக வைத்து, அதாவது விசுவாசத்தின் மூலமாக இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் தேவனுடைய விசுவாசத்துல அவர் வந்து ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த அங்கியினுடைய ஓரங்கள்ல கீழே வந்து ஒரு பொன் மணி இருக்கும், கோல்டன் பெல்லு. அடுத்தது ஒரு மாதுளையும் பழம் இருக்கும். இப்படி ஒண்ணு விட்டு ஒண்ணு, ஒரு பெல்லு ஒரு மாதுளம்பழம், ஒரு பெல்லு ஒரு மாதுளம்பழம் அப்படின்ற ஒரு வரிசையில கீழே ஃபுல்லா தொங்கிட்டு இருக்கும். இது இது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, அந்த பொன் மணிகள் கோல்டன் பெல் எதை அடையாளப்படுத்துன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு சுவிசேஷகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இது கொடுக்குது. மாதுளம்பழம் அப்படின்னு சொல்லும்போது, மாதுளம்பழம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது, ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த மாதுளம்பழத்தினுடைய அடையாளம் அங்கு காணப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இதற்கு மேல அவர் என்ன பண்ணுவார்? ஆசன்னா ஒரு ஏபோத் அங்கி போட்டிருப்பார். இந்த ஏபோத் அங்கி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஏபோத் அப்படின்னாலே அந்த ஏபோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது 3 விதமான நூல் ஒன்னா சேர்ந்து, சிவப்பு, அதாவது அப்புறம் நமக்கு தெரியும் அது ரத்தாம்பரம், அப்புறம் இளம் நீலம், இந்த 3 கலரும் ஒன்னா முறுக்கு நூலாக செய்து அதுல செய்திருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, அப்படி 2ஆ இருக்கும், நடுவுல கேப் இருக்கும், தலை கழுத்துக்குள்ள போடுறதுக்கு. பின்பக்கமும் தொங்கிட்டு இருக்கும், முன்னாடி தொங்கிட்டு இருக்கும். நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா? பாருங்க, முன்னாடி தொங்கிட்டு இருக்கும், பின்னாடி இருக்கும். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, உடன்படிக்கைக்கு அடையாளம். உடன்படிக்கைக்கு அடையாளம். இவர் உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர் அப்படிங்கிறதுக்கா அடையாளத்துக்காக. அடுத்தது அதே ஏபோத் செய்யப்பட்ட அதே அங்கிலேயே அதே ட்ரெஸ் அதே மெட்டீரியல்ல இடைக்கச்சை கட்டியிருப்பாங்க. உடன்படிக்கை ஏபோத்து. அந்த உடன்படிக்கையில கட்டிருக்கக்கூடிய இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இவர் உடன்படிக்கையின் ஊழியர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் ஆசாரியர். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஏபோத்துக்கு மேல மார்பதக்கம் அவர் வந்து போட்டிருப்பார். மார்பதக்கம் அப்படின்னா, அந்த அதே ஏபோத்து செய்யப்பட்ட அதே மெட்டீரியல்ல 1 ஜான் நீளம் 1 ஜான் அகலம் மார்பளவுல அங்க கரெக்டா அங்க வைக்கப்பட்டிருக்கும். அதுல 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். தங்கத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல தங்கத்தை இந்த ரத்ன கற்களை பதிச்சு வச்சிருப்பாங்க. 12 விதமான கற்கள் இருக்கும். இந்த மார்பதக்கம் எப்படி இருக்குன்னா, அப்படி 2ஆ மடிச்சிருப்பாங்க. 1 ஜான் நீளம் 1 ஜான் அகலத்துல டபுளா இருக்கும்.
அது நீங்க எப்படின்னா இப்படி கை உள்ள பாக்கெட் மாதிரி இப்படி உள்ள விட முடியும். இந்த மார்பதக்கம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது அப்படி சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்பதக்கத்தில் இருக்கக்கூடிய 12 கற்கள், அது என்னென்ன கற்கள் அப்படின்னா ஒவ்வொரு கற்களும் பார்த்தோம். இந்த ரத்தன கற்கள் ஒவ்வொன்றுமே இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரேலுடைய வம்சம், இஸ்ரேல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களை அடையாளப்படுத்துது. அப்போ இதே ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேரக்டரை அடையாளப்படுத்துது. ரத்தன கற்கள் அப்படின்னா அது ஒரு குணலட்சணத்தை அடையாளப்படுத்துது. சபை வகுப்பார் அவங்க எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்துக்கு மாறணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய கேரக்டரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை டார்கெட்டாக தேவன் கொடுத்துருக்கிறார். இப்ப நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்து போல மாறணும். அது எப்படி மாற முடியும்? சும்மா மாற முடியுமா அப்படின்னா இந்த கல் எப்படி மாறிச்சோ அதே மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு அந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ரத்தன கற்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா பூமியில இருந்து ஒரு அதிகப்படியான வெப்பம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது கூட நீங்க அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மார்பதக்கத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய மேல 2 சோல்டர் பீசஸ் இருக்கும். அதுவும் 2 கோமேதக கற்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் 2 கற்கள் இருக்கும். அந்த 2 கற்கள் 2 விதமான கேரக்டர். ஒன்னு ஸ்ட்ரென்த், ஒன்னு லவ் அப்படின்னு பார்ப்போம். அப்ப பாருங்க, மேல இருக்கக்கூடிய 2 சோல்டர் பீஸ் 2 கல்லு, அப்புறம் மார்பதக்கத்தில் இருக்கக்கூடிய 12 கற்கள். இந்த கற்கள் எல்லாமே எப்படி உருவாகுது அப்படி சொல்லி பார்த்தோம். இதெல்லாமே ரத்தன கற்கள், விலை உயர்ந்த கற்கள் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு அரிதான கற்கள். இது எல்லா பக்கமும் கிடைக்காது. அப்படின்னா இந்த உலகத்துல இந்த பூமியில எவ்வளவு கல் மண் இருக்கு, எவ்வளவு கற்கள், எல்லா கற்களும் விலையுயர்ந்த கற்களா இல்ல. அப்போ விலையுயர்ந்த கற்கள் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா பூமியினுடைய உள்பக்கம் ஒரு நெருப்பு குழம்பு இருக்கு. அதை வேல்கானோ அப்படின்னு சொல்றோம். எரிமலை வெடிச்சு வரும்போது வெளியே வருது இல்லைங்களா? அப்படி எரிமலை வெடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த வேல்கானோ இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கும். முதல்ல உள்ள நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும் பூமிக்குள்ள நடுவுல. அதுக்கு மேல ஒரு பாறை மாதிரி ஒரு இறுகின ஒரு தன்மை இருக்கும். அதுவும் அதிக வெப்பத்தில் இருக்கும். அதுக்கு மேலதான் மண் இருக்கு. இப்படி 3 அடுக்கள் இருக்குன்னு பாக்குறோம். அதுல அந்த நெருப்பு குழம்பு இருக்கக்கூடிய அந்த லேயரும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேண்டில் அந்த லேயருக்கு நடுவுல இருக்குது. அங்கதான் உருவாகும். எங்கெல்லாம் எரிமலை வெடிப்புகள் உருவாகுதோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த கற்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடங்களை பார்த்தோம். அப்படின்னா இது எப்படி உருவாகுது அப்படின் போது ஒரு ஸ்கிரீன்ல கூட நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான அழுத்தமும் கொஞ்சம் கூலிங் ப்ராசஸும் ஸ்லோ கூலிங் ப்ராசஸும் கிடைச்சதுன்னா அந்த கல் சாதாரண கல்லா இருந்தா கூட அது என்ன ஆகுது அப்படின்னா அது ரத்தன கற்களாக மாறுது. அதே மாதிரிதான் நீங்களும் நானும் நம்ம எப்படி சபையாக போறோம் அப்படின்னா அதிகப்படியான உபத்திரவங்கள், எக்ஸ்ட்ரீம் பாடுகள், உபத்திரவங்கள் ஒருத்தரை சபையாக்கும். அதோட சேர்ந்து அந்த உபத்திரங்கள் வரும் பொழுது நம்ம பொறுமையோடு சகிக்கும் போது நம்முடைய மன அழுத்தம் அப்பப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை கூல் பண்ணும். அதான் ஸ்லோ கூலிங் ப்ராசஸ். தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி கூட அந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பாகைக்கு மேல ஆசாரின் கட்டிருக்கக்கூடிய ஒரு பசும்பொன் பட்டம் அதனுடைய பேரு. அது எது அடையாளப்படுத்துதுன்னு பொதுவாக நம்ம ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கம் அப்படின்னு சொன்னாலே அது தெய்வீக சுபாவத்தை காட்டும். அந்த பட்டம் அப்படின்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதியிருக்கும். பின்னாடி ஒரு ப்ளூ கலர் நாடால அதை எழுதி கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த ப்ளூ கலர் நாடா, ப்ளூ அப்படின்னாலே அது விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. தங்கம் அதாவது கோல்டு, அது தெய்வீக தன்மைய சுபாவத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆசாரியர்களும் தாங்கள் பாவிகள் தான், ஆனாலும் தேவன் அந்த ஊழியத்தை செய்யறது நிமித்தமா அவங்கள பரிசுத்தப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த பாடத்துல. அந்த வகுப்புல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம். ஆனா தேவன் நம்ம அப்படியே பாவிகளாகவே வச்சிருக்கிறது இல்ல, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அப்படி எப்படி பரிசுத்தப்படுத்துறார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ப்ராசஸ். பரிசுத்தம் ஆகுதல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது எப்படி இருக்கு அப்படின்னா 4 ஸ்டேஜஸ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கடந்த வாரங்கள் பார்த்தோம். 4 நிலைகள்ல எடுத்துடனே ஒருத்தர் பரிசுத்தவானா மாற முடியாது. இப்ப நீங்க நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பரிசுத்தமா இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே பரிசுத்தமா தான் இருப்பாங்களா அப்படின்னா எல்லாருமே பரிசுத்தம் ஆக முடியும்.
ஆனா இப்படின்ற ஒரு மேஜிக்கா ஒரே ஸ்டெப்ல மாறும். அப்போ அதுக்கு ஒரு 4 நிலைகள் இருக்கு. அதான் 4 ஸ்டேஜஸ். நம்ம சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பார்த்தோம். நமக்கு பார்த்தோம் நம்ம சார்ட்ல இருக்கு இந்த ஸ்டெப். முதல்ல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா பாவ நிலைமையில இருப்போம். 6 அது 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 ஸ்டேஜஸ் இல்ல, அது கீழே. சத்தியத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது, சத்தியத்தை தேட ஆரம்பிக்கும் போது நாம என்ன ஆகிறோம் அப்படின்னா மனித நிலைமை ஆகிறோம். இதுதான் ஸ்டேஜ் 1. என் சார்ட்ல என் லைன் இருக்கும். நான் சொல்றது புரியல, கிடைமட்ட கோடுகள்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து என், கேபிட்டல் என். அதான் ஹியூமன் பீயிங்குடைய ஸ்டேஜ். மனுஷனை தேவன் உண்டாக்குன நிலை, அதான் மனுஷீக நிலைமை, முதல் நிலைமை. அடுத்தது புது சிருஷ்டி. அவங்க ஆவியில ஜென்மிக்கப்படும் போது அடுத்த ஸ்டேஜ் அடையறாங்க, கொஞ்சம் உயர்றாங்க. அது எம் சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம். அடுத்தது தூதர் நிலைமைக்கு நம்ம உயர்றோம். எப்பெல்லாம் நம்ம தூதர் ஆகிறோம் அப்படின்னா, எப்போவெல்லாம் ஒரு சகோதரன் இந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய காரியத்தை செய்ய இங்க ஒரு முன்னாடி வரும்போது அவங்க தற்காலிகமாக தூதர் ஆக்கப்படுறாங்க. அதனாலதான் நம்ம வந்து தேவ தூது சகோதரர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது வந்து தற்காலிகமாக தூதர் நிலைமை. அப்புறம் திரும்ப வந்து நம்ம எம் அப்படின்ற பூசிஸ்டனுக்கு வந்துடும். எப்போவெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை நம்ம எடுத்து செய்யறோமோ அப்போவெல்லாம் வந்து நம்ம என்ன ஆகிறோம்னா தூதர் நிலைமைக்கு வரும். ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லையா, அவரை நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோமா, அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஊழியம் பண்றோம். அப்ப தூதர் நிலைமை. தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளை நம்ம பாத்துக்கிறோம், அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், தூதர் நிலைமைக்காக. புது சிருஷ்டியிலிருந்து தற்காலிகமாக தூதர் நிலைமைக்கு போயிட்டு வரும். அப்புறம் தூதர் நிலைமைக்கே நம்ம வந்து அங்கேயே நம்ம ஷீல்டா ஆக்கப்படுவோம். அது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது மறிச்சதுக்கு அப்புறம் மகிமை அடைவோம். அதான் தெய்வீக நிலைமை. பாருங்க, மனுஷ நிலைமையிலிருந்து தெய்வீக நிலைமை அடையக்கூடிய இந்த 4 ஸ்டேஜஸ் தான் பரிசுத்தமாகக்கூடிய நிலைமையினுடைய அடிப்படை படிநிலைகள் அப்படின்றத நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பாடமா பார்த்தோம். நான் முழுவதுமாக ஆசாரியர்களுடைய ட்ரெஸ் முழுக்க என்னென்ன இருக்குன்னு அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இதெல்லாம் தனித்தனி பாடமா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆசாரியர் அவங்க காலில் தமிழ்ல சொன்ன காலணிகள் அல்லது செருப்புகள், பாதரட்சிகள் அப்படின்னு அவங்க ஏன் அது வந்து போடல? பொதுவா காலுக்கு செருப்பு போடுறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் எப்ப இருந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுக்கு ஒரு வசனமாவே நமக்கு இருக்கு. சகோதரர் ரொம்ப அருமையா பதில் கொடுக்குறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. உலக வரலாற்று ஹிஸ்டரியிலேயே செருப்பு போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் மனுஷங்களுக்கு எப்ப தோணி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சூப்பர் பதில், அருமையான பதில். ஓகே, பண்றாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி கூட மோசம் சொல்றாங்க. அதாவது அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்தும் இல்ல கல்லு, அப்போ அந்த காலுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்ப அந்த காலுக்கு எப்பாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது, காலுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கால் வலி ஏற்படும். அப்ப கால் வலி ஏற்பட்டிருக்கும் போது காலை பாதுகாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, தன்னுடைய கால்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறோம், வெயில்ல ஒரு டெசர்ட்ல நடக்கும் போதெல்லாம் வந்து கால் வந்து ரொம்ப புண்ணாயிடும். ஹீட்டு, அதிகப்படியான ஹீட்டும் தாங்காது, அதிகப்படியான குளிரும் தாங்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், காலை வந்து இப்போ நம்ம ஷூ போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், ஷூ போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா இருக்கும், காலுக்கு எந்த இது வராது. நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு கடுமையான ஒரு வேலைகள் செய்தா கூட நீங்க நல்ல ஒரு சேஃப்டி ஷூ அப்படின்னு போட்டுட்டோம்னா நெருப்புல இருந்து அப்புறம் ஒரு ஒரு மோசமான ஒரு இடத்துல கூட நம்மளால நடந்து தைரியமா போக முடியும். ஆமா, விஷப்பூச்சிகள் இருந்து காப்பாத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த செருப்பு எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது
நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா அதுல நிறைய காரியங்கள் சொல்றாங்க. முதல்ல எகிப்தியர்கள் தான் இந்த செருப்பை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள்ல ஒரு ஆர்டிக்கல் கூட நான் மதியம் படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் எகிப்துல தான் முதல்ல செருப்பு வந்துச்சு? வேற ஊர்ல எங்கேயும் யாரும் செருப்பு கண்டுபிடிக்கலையா? எகிப்தியர்கள் தான் ஏன் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அது ஏன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு யோசனை பண்ணி பார்க்கும்போது, எகிப்து பாலைவனம் அதிகமா இருக்கு, டெசர்ட். அப்ப பாலைவனம் அதிகமா இருக்கும்போது அவங்களுடைய கால்களுக்கு நிறைய ஆபத்துகள் வந்திருக்கலாம், கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப தன்னுடைய கால்களை வந்து தோல் இருக்கு இல்லையா, ஒரு மிருகத்தினுடைய தோல், ஆடோ மாடோ இல்ல ஒட்டகமோ, அதனுடைய தோல்களை வச்சு அதை நல்லா என்ன பண்ணுவாங்க, காலை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அதை கரெக்டாக வச்சு கட்டி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க தயார் பண்ணிருக்கலாம். அப்படிதான் அப்டேட்டா இருக்கும். சீனர்கள், சைனீஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல வுட்ல வந்து செப்பல் கண்டுபிடிச்சிருக்காங்க. வுட்ல அவங்களுக்கு வுட்டு நிறைய கிடைச்சிருக்கனால வுட்ல வாங்க பண்ணிருப்பாங்க, வெயிட்லெஸ்ஸா. அந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு நிறைய வந்து அது என்ன இருக்குன்னா இம்ப்ரூவைஸ் ஆகி இன்னைக்கு வந்து வேற மாடல்ல நமக்கு நிறைய செருப்புகள், ஷூஸுகள் நிறைய கிடைச்சிருச்சு. ஆனா இந்த 2000-3000 வருஷமா இந்த செருப்பினுடைய காரியத்தை குறித்து பைபிள்ல நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பைபிள்ல அஸ்பர் பைபிள் அப்படின்னா, பைபிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் ரெண்டையுமே நான் வச்சுதான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல செருப்பு குறிச்சு, அதாவது பாதரட்சைகள், காலணிகள் குறிச்சு பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 22 இடத்துல வந்து நேரடியா கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வார்த்தை வந்து நாள் அப்படின்ற அந்த உச்சரிப்பு ஹீப்ரூல 5275 அப்படிங்கிற ஒரு நம்பர். இந்த நம்பரு 5275 இதான் செருப்பு, பாதரட்சை, காலணிகள் அப்படின்னு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கதோ அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஷூஸ் அப்படின்ற மாதிரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல 11 டைம். நீங்க ட்ரைசால் அப்படின்ற இந்த வேற விதத்துல கொடுத்தாலும் அதோட அர்த்தம் ஒண்ணுதான். பழைய ஏற்பாட்டுல 22 இடத்துல வந்து இந்த காரியங்களை குறித்து நேரடியாவே வசனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல 10 இடத்துல இருக்கு பாதரட்சைகள், காலணிகள் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வந்து 10 இடத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்கு. சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டுல 22 இடத்துல, புதிய ஏற்பாட்டுல 10 இடத்துல, மொத்தம் 32 முறை 32 டைம்ஸ் இன் பைபிள்ல இதை குறிச்சு நேரடியா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு. சரி, இப்ப நம்ம பாடத்தினுடைய கேள்வி என்னன்னா, ஆசாரியர்கள் ஃபுல் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம் அப்படின்னா பொதுவா நமக்கு தெரியும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் ஆசாரியர்களுடைய ஊழியம். நான் சொல்ல புரியல, யூனிஃபார்ம் சர்வீஸ்னா சீருடை பணி தான், கரெக்டா? சரி, இப்போ ஃபுல் யூனிஃபார்ம் இருக்குன்னா இப்போ போலீஸ் ஷூ போடாம இருந்தா எப்படி இருக்கும்? அவர் வந்து ஷர்ட் போட்டிருக்காரு, பேண்ட், பெல்ட், நல்ல மெடல் எல்லாம் வச்சிருக்காரு, அப்புறம் வந்து ஸ்டார் மேல இங்க ஸ்டார் இருக்கு, அப்புறம் கேப் போட்டிருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, ஆனா ஷூ போடல. அந்த மாதிரி ஏதாவது போலீஸ் பார்த்துருக்கீங்க? அப்படி அலோவ் பண்ணுவாங்களா? எங்க ஷூ எங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஏதாவது கோயிலுக்கு போனா மாலை போட்டுருக்கிறேன் அப்படின்லாம் கூட சில இந்துக்கள் வந்து சொல்லியிருந்தா கூட அவங்களும் என்ன போட்டுருக்கணும், கண்டிப்பா நீ மாலை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், நீ உன் கடவுள் கும்பிட்றதுக்கு நீ இந்துருக்கான போய்க்கோ, ஆனா ஷூ கம்பல்சரி போட்டுக்கணும். அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒரு ஒரு விஷயங்கள் குறைஞ்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? அப்போ ஒரு கம்ப்ளீட் அப்படின்னு கொடுக்கறது, ஒரு மனுஷன் எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருந்தாலும், இப்போ சகோதரிகளாகட்டும் இல்ல சகோதரர்களாகட்டும் நல்லா நீட்டா ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கு ட்ரெஸ் பண்றாங்க. அப்படி ட்ரெஸ் பிளான் பண்ணும்போது சகோதரிகள் யாரும் தவறு நினைக்க வேண்டாம். ஒரு ட்ரெஸ் பிளான் பண்ணும்போது சாரி அப்படின்னா சாரிக்கு மேட்சா செப்பலும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. முதல்ல சாரிக்கு மேட்சா பிளவுஸு அப்படின்னா கேப்பு, ஹேண்ட்பேக்கு அப்படின்னு பிளான் பண்ணது போய் இப்போ அவங்க ஷூ அந்த செப்பலும் கூட கொண்டு அதே மாதிரி என்ன பண்றாங்க. அதே மாதிரிதான் காரணம் என்னன்னா, அதுவும் அவங்களுடைய ட்ரெஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட். கரெக்டுங்களா? அப்போ அது இல்லை அப்படின்னா எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும்
காலில் அந்த செருப்பு கரெக்டா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு முழுமையாக இருக்கிற மாதிரியே இருக்காது. சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட் நம்ம எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு இன்கம்ப்ளீட் போர்ஷனா ஆசாரியன் கால்கள்ல செருப்பு போடாம இருக்கிறது. எங்க பாத்திரத்தை பத்தி ஏன் தேவன் ஆசாரியர்களிடத்துல பேசவே இல்லை? கிட்டத்தட்ட 7-8 அதிகாரங்கள் ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறிச்சும் நம்முடைய பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களை குறிச்சு ஆசாரியர்கள் செருப்பு போடாததுக்கு என்ன காரணம்? ஒரு கேள்வி நம்ம மைண்ட்ல. தேவன் அதுக்கு பின்னாடி ஏதாவது சத்தியம் வச்சிருக்கிறாரா? அதுல ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கா? செருப்பு போடாம இருக்கிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுத்தவரு. ஏபோத்து, அங்கி, மார்பதக்கம், தலைப்பாக, அப்புறம் இடைக்கச்சை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன் தேவன் செருப்பு மாத்திரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கண்டிப்பா இருக்கத்தான் வேணும். அதுதான் பாயிண்ட். இப்ப என்ன அப்படின்னா, பாவத்துக்கு நிழலாம் இருக்கு. பாத்துருவோம். நீ பாப்பா பாவத்துக்கு நிழல். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. இந்த செருப்பு ஏன் இல்லை அப்படிங்கிறத சில வசனங்கள் நம்ம படிச்சோம்னா ஏன் தேவன் அது கொடுக்கலன்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நம்ம எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ரொம்ப விசேஷமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே தெய்வீக ஞானம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும். அந்த காரியங்கள் நம்ம லைட்டா தூண்டி விட்டா போதும், நமக்கு அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு சில இடங்கள்ல தேவன் அவங்களுடைய காலணிகளை, ஷூ, செப்பல், பாதரட்சை, தமிழ்ல பாதரட்சை, அதை தவிர்க்க சொல்றார். எங்கேயெல்லாம் தேவன் செருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனத்தை நாம இப்ப படிக்க போறோம், கவனிக்க போறோம். ரொம்ப பெரிய வசனம் இல்ல, நமக்கு 2-3 சாட்சிகள் போதும். முதல் வசனம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க சகோதரி வாசிங்க. அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மோசேட்ட இது எந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதுங்களா? மோசே இப்படி வந்துட்டு இருக்கும்போது சீனாய் மலையில ஒரு செடி, ஒரு முள் செடி திடீர்னு தீ பிடிச்சி எரியுது. முள் செடி தீ பிடிச்சி எரியுது. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு செடி, ஒரு மரம் தீ பிடிச்சி எரியுது. அந்த மாதிரி இருக்க சம்பவம் நடக்குமா? நீங்க பார்த்துண்டா? ஆனா நீங்க மாட்டலாம். எங்க தெரியுங்களா? நல்ல மழை காலத்துல ஃபாரஸ்ட்ல ஏதாவது இடி விழுந்துருச்சு, ஒரு மரத்துல இடி விழுகுது. அப்ப அந்த மரத்துல என்ன ஆகும்? தீ பிடிச்செரியும். ஓகே, அப்ப அந்த மாதிரி தான் எது நடந்துச்சா அப்படின்னா நோ. அடுத்தது பொதுவாக இன்னொரு கருத்து கூட கொடுக்குறாங்க. சீனாய் மலைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சீனாய் மலையே அது ஒரு எரிமலையா. அங்க நிறைய எரிமலைகள். கரெக்ட். அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட தேவன் சில லாஜிக்கா தான் செய்வாரு, மேஜிக்கா செய்ய மாட்டார் இல்லையா? அங்க என்ன இருக்குன்னா வேல்கானோ தான் ஆக்சுவலா அந்த சீனாய் மலையில இருக்குது. அங்க எரிமலைகள் வரும்பொழுது, வெடிக்கும் பொழுது அது தேவன் இது மாதிரி இருக்கலாம். அனுமானம் தான், நிறைய கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு அனுமானம். ஆனா அப்படிலாம் எங்கேயுமே நமக்கு எரிமலை அப்படின்லாம் எங்கேயும் வார்த்தை கொடுக்கல, பைபிள் வசனமே இல்லை. ஆனா சில சகோதரர்கள் அனுமானிக்கிறாங்க சீனாய் மலையில அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா. வேல்கானோ அப்படின்ற அந்த எரிமலை வெடிப்பு நடக்கும்போது செடிகள், மரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் நெருப்பு குழம்பு தானே, அப்படியே வெடிச்சு அப்படியே பீஸ், அப்படியே ஒரு நெருப்பு குழம்பு போய் விழுகும்போது அது அப்படியே தீப்பிடிச்சு எரியும். அந்த மாதிரி ஒருவேளை மோசையுடைய டிராவல் அப்படி நடந்து அந்த வழியை நடந்து போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? ஒரு முள் செடி தீப்பிடிச்சு எரியுது. இதுதான் அந்த சீன், அந்த சம்பவம் தான். இப்போ அந்த முள் செடியிலிருந்து யார் பேசுறாங்கன்னா தேவன் பேசுறாரு. என்ன சொன்னார்னா, மோசே இங்க நீ என்ன பண்ண வேண்டாம், பக்கத்துல வராது. ஓகேங்களா? அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நீங்க பக்கத்துல வர வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா. ஏன் நான் நீங்க இல்ல இருக்கிறோம், நான் பிரதர் பார்த்து பிரதர் அப்படி சொல்றேன், பக்கத்துல பிரதர் வெயிட் பக்கத்துல வராதிங்க அப்படின்னு சொல்றேன். நமக்கு ஒரு ஏன் வேண்டாங்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி மோசேக்கும் அங்க இருக்கு. அப்போ மோசேக்கு அவர் கொடுக்குற பதில் என்னன்னா,
இந்த இடம் பரிசுத்த பூமி. இங்க நீ என்ன பண்ண வேண்டாம், செருப்பு போட வேண்டாம், ஒரு செருப்பு கழட்டி போடு. கேஷுவலா திடீர்னு பார்த்தா ஒரு முள்ளுக்காடு, ஒரு மலை ஃபுல்லா காடா இருக்கு. திடீர்னு தேவன் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த முள் செடியில தேவனுடைய அந்த ஒரு ஒரு அவருடைய வல்லமை வந்து இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் இருப்பாங்க. இந்த ஆசரிப்பு கூடார ஒரு தூண்ல வாசல்ல வந்து இறங்கினதாக நம்ம வசனங்களை படிக்கணும் இல்லையா? அந்த மிரியாம்கிட்ட பேசும்போது அவர் வந்து பிரகாரத்தின் தூணில் வந்து இறங்கினார் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த முள் செடியில் வந்து தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கு. நெருப்பு போல நெருப்பு மரம் கருவில அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய பிரசனத்தை இவர் எப்படி பார்க்கிறாரு, நெருப்பு மூல பார்க்கிறார் மோசே. அப்போ தேவன் இருக்கக்கூடிய இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பூமி ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? அப்போ தேவன் ஒரு இடத்துல வாசம் பண்றாருன்னா அந்த இடம் எப்படி ஆயிடும், பரிசுத்தம் ஆயிடும். சரிங்களா? அப்போ பரிசுத்தமா இருக்கிற இடத்துல செருப்பை மட்டும் ஏன் கட்டணும்? மோசே பரிசுத்தமா இருக்காரா? அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் பரிசுத்தமா இருக்குமா? ஏன் செருப்பை மட்டும் கட்ட சொல்றாரு? கரெக்ட், எக்ஸாக்ட் பதில் தான். காரணம் என்ன, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. செருப்பு அப்படிங்கிறது கால்களை அநேக அசுத்தங்கள் கிருமிகள் இருந்து காப்பாத்துறதா செருப்பு ஷூஸுடைய வேலை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு நியாயப்பிரமாணத்துல ஒரு சம்பவம் இருக்கும். நீங்க யாரும் சங்கோச்சமா நினைச்ச வேண்டாம். காலையில மார்னிங் வந்து அவங்க வந்து அவுட் சைட் மோஷன் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போகும்போது நீ குச்சி எடுத்துட்டு போகணும். ஆமா, குச்சி எடுத்து, இது தேவன் வந்து கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் பாளையத்துக்கு புறம்புதான், பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. பாளையத்துக்கு புறம்புனா, பாளையம் அப்படின்னா கேம்ப். ஆக்சுவலா நம்ம இந்த தொடர் வேதாம் வகுப்புல அடுத்த பார்க்கக்கூடிய சாப்டர்னா அந்த பாளையம் தான், அந்த கோட்ரஸ் ஏரியா தான். ஆசிரியப்பு கூடாரம், அதுக்கப்புறம் சுத்தி கோட்ரஸ், அந்த கோட்ரஸ்லாம் தாண்டி பாளையம். அந்த பாளையத்துக்கு நமக்கு வரணுமா எங்க? அப்ப இவங்க காலையில வந்து மோஷன் போகணும், ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும். நம்மளுடைய லாங்குவேஜ் சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம் போகணும்னா அவங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னா ரொம்ப தூரம் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 2 மைலா. அப்போ வாக்கிங் சேர்ந்து அதுலயே வந்துருது, தனியா வாக்கிங் போக வேண்டியது இல்லை. ஓகேவா? அப்படி அங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அவங்க வந்து ஒரு குச்சியை கொண்டு போயிட்டு குழி எடுத்து அந்த குழியில வச்சு மூடி வச்சுட்டு வந்துடணும். அந்த குழியில அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆமா. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத அநேக கிருமிகள் வந்து அவங்கள, அப்போ இதெல்லாம் தேவன் என்ன பண்ண தவிர்க்க செய்யறார். அதுக்கு காலில் என்ன பண்ணணும், செருப்பு. இது அப்படியே வந்து யோசுவாவுக்கும் இதே சொல்லியிருப்பார். வாசிங்க சகோதரி, யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். இந்த சினாரியோ உங்களுக்கு தெரியும். இதுவும் தேவன் வந்து யார்கிட்ட பேசுறாங்க, யோசுவாட்ட. கர்த்தருடைய சேனையின் அதிபதி, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. மோசேக்கு அப்புறம் ஜோசுவா, கரெக்டா அந்த இடத்துக்கு. இப்ப ஜோசுவாவோட தேவன் வந்து நிறைய இடத்துல எப்படி மோசேட்ட பேசுற மாதிரி ஜோசுவாட்டையும் பேசுவார். அப்படி ஜோசுவாட்ட பேசும்போதும் அப்போ தேவனுடைய பிரசனம் அங்க வருது அப்படின்னா, கர்த்தருடைய பிரசனம் அங்க இருக்குன்னா அந்த இடம் என்ன ஆயிடும், பரிசுத்தமாகும். அப்ப என்ன பண்ணணும், செருப்பை போடணும், தவிர்க்கணும். ஏன் செருப்பு மட்டும் அங்க தவிர்க்கணும் அப்படின்னா, செருப்பு உலகத்துல பூமியினுடைய மேற்பரப்புல இந்த மண்ணுல அநேக அசுத்தங்கள் இருக்கு. அந்த அசுத்தத்திலிருந்து அந்த மனுஷன் அவங்களுடைய காலை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு செருப்பு கொடுக்குறாங்க. அப்ப எல்லா அசுத்தமும் அந்த செருப்புல இருக்கும், அவருடைய காலில் வராது. அப்ப செருப்பு கழட்டி போட்டுட்டோம் அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு, மேக்சிமம் கிளீன் கண்டிஷன் வந்துடுறாரு. அதான் வந்து தேவனுடைய, உன்னுடைய செருப்பை கழட்டி போட்டு
உன்னுடைய பாதரட்சை இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம். ரெண்டு எக்ஸாம்பிளையும் தேவன் சொல்றாரு, இது பரிசுத்தமான ஸ்தலம், இங்க என்ன இருக்கக்கூடாது? செருப்பு இருக்கக்கூடாது. இப்ப அப்படியே நீங்க ஆசரிப்பு கூடாது பண்றீங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஆசாரியர்கள் ஏன் செருப்பு போடல அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் வாசம் பண்றதுக்காகத்தான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லும் பொழுதே, நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்றதுக்காக எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குவாயாக, அதான் மோசே கிட்ட தேவன் கொடுத்தார். அப்போ தேவன் எப்பொழுதுமே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன பண்றாங்க? வாசம் பண்றாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் வாசம் பண்றனால அந்த ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பேரு. நமக்கு தெரியும், இந்த இடத்துல நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் அப்படின்னு மூணா பிரிப்பு. பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். ஆனா பிரகாரமும் பரிசுத்தமான இடம், பரிசுத்தலமும் பரிசுத்தமான இடம், மகா பரிசுத்தலமும் பரிசுத்தமான இடம். ரசல் பிரதருடைய டேபர்னக்கல் ஷேடோஸ் அப்படிங்கிற தமிழ் புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இடத்துல பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு எழுதியிருப்பார். என்னடா அது பிரகாரத்திலே பரிசுத்தத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாராம, பிரகாரம் தான், ஆனா அதுவும் என்ன இருக்கு? பரிசுத்த தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது தனியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த தனி அந்த குத்துவிளக்கு, மேஜை, தூபபீடம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மாத்திரம் அல்ல, அது வந்து எக்ஸாக்டா அந்த ஸ்டேஜஸ்ல பரிசுத்த ஸ்தலம் பார்க்கிறோம். ஆனா என்டையரா அந்த இடமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாளையம் முதற்கொண்டு பரிசுத்த ஸ்தலமா தான் தேவன் வாசம், அதாவது தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பரிசுத்த ஸ்தலம். சரி, ஆசரிப்பு கூடத்துல ஏதோ ஃப்ளோரிங் இருக்கா? தரை நோ, அது பழகு போட்டுருக்கல. நம்ம வந்து இமேஜ்ல பாக்குறது பழகெல்லாம் கிடையாது. எங்கேயாவது வசனம் இருக்கா? எங்க தரைதான் நேரடியா இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வந்து ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணம் பண்ணும்போது முதல் சாப்டர்லயே நான் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்துல சைடு சுற்றி அந்த சுற்றி சுவர் இருக்கும், கூரை இருக்கும், அதாவது திரை 3 திரைகள் இருக்கும், அப்புறம் நுழைவாயிலுக்கு 3 திரைகள் இருக்கும், அப்புறம் சுத்தி பிரகாரத்தை சுத்தி இருக்கும். ஆனா கீழே வந்து ஃப்ளோரிங் வந்து நேரடியா தரைதான். நாம பேசிக்கா நினைச்சுக்கலாம், தேவன் ஒரு இடத்த ஒரு சமதளத்தை தேர்வு செய்து இங்க ஆசரிப்பு கூடாரம் போடும்போது அந்த இடத்த அவங்க என்ன பண்ணாங்க, நார்மலா சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கூடாரம் போட்டிருப்பாங்க. கீழே கூடாரத்துக்கு ஏதாவது தளம் போடுற மாதிரியோ, நம்ம சிமெண்டோ சுண்ணாம்போ, நீங்க சொல்ற மாதிரி உட்டு இல்ல தார்பாய் இல்ல பெட்ஷீட் மாதிரி விரிச்சு விட்டு அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை. வேத வசனங்கள் அப்படிலாம் எங்கேயுமே கொடுக்கப்படலை. அப்ப அந்த இடம் வந்து பரிசுத்தமான இடம்ங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து பாக்குறோம். ஆனா கீழே ஃப்ளோரிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பத்தியெல்லாம் நமக்கு என்ன பண்ணலன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பத்திலாம் சொல்லலை. நாம அனுமானம் எப்படின்னா, தேவன் வந்து ஒரு சமாதானத்துல நேரடியா பூமியினுடைய மேற்பரப்புலையே தரையில பண்ண சொல்லிட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கணும். சரி, இப்போ இது வந்து ஆசாரியர்களுடைய நிழலான ஆசாரியர்கள். நான் சொல்றது ஆரோனுடைய குமாரன் இருந்தாங்க இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நிழலான ஆசாரியர்கள். இதுல ஆவிக்குரிய ஆசாரியர்கள் யாரு? நிழலான ஆசாரியர்கள் ஆரோனுடைய குமாரன். இங்க ஆவிக்குரிய ஆசாரியர்கள் யாருங்க? கஷ்டமான கேள்வியா? ஆன்லைன்ல பாரு, கேள்வி கேட்காதனால உங்களுக்கு எல்லாம் அப்படியே கம்மி. சரி, அப்ப நாம தான். சரி, அங்கன்னு சொல்றது யூத யுகத்துல நிழலான ஆசாரியர்களுக்கு கால்கள்ல பாதரட்சையோ செருப்பு காலணிகள் போட சொல்லல. ஆவிக்குரிய ஆசாரியர்கள் நமக்கு தேவன் செருப்பு போடன்னு சொல்லியிருக்கிறாரா, சொல்லலையா? இதை சொல்லிட்டா தான் அடுத்து செருப்பினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாடமே இப்பதான் ஆரம்பிக்கும். புரிஸ்தர் பிரதர், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13-17 செருப்பு போட சொல்லியிருக்கிறார். சகோதரி 15 மட்டும் வாசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15 வாசனம்.
எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து பாருங்களாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிற ஒரு பாடமே தனியா படிச்சிருக்கோம். சர்வாயுத வர்க்கம் யாருக்கு அப்படின்னா, நாம தீங்கு நாள்ல அப்படின்னா நாம வாழக்கூடிய காலப்பகுதி வந்து ஒரு மோசமான காலப்பகுதி. அதான் தீங்கு நாள்ல சகலத்தையும் அப்படின்னா சாத்தானுடைய வஞ்சனை, நம்முடைய மாமிசத்திலிருந்து வரக்கூடிய காரியம், உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு நாம என்ன பண்ணிக்கணுமாமா, ஒரு சர்வாயுத வர்க்கம் தரிச்சுக்கணுமா. சர்வாயுத வர்க்கம்னா தலைக்கு ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து மார்க்கவசம், அப்புறம் கையில கேடையும், அப்புறம் இங்க பட்டையும், அப்புறம் இடைக்கச்சை பெல்ட், ஓகேங்களா, காலுக்கு பாதரட்சி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யூத யுகத்துல அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு, நிலவான ஆசாரியர்களுக்கு தேவன் கால்ல செருப்பு போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய ஆசாரியர்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல கட்டாயம் என்ன பண்ணணும், செருப்பு போட்டுருந்தா தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. எங்கேயாவது செருப்பு நீங்க கழட்டிருக்குன்னு சொல்றாங்கன்னா இல்ல, ஸ்பிரிச்சுவல் அங்க லிட்டரலா, இங்க ஸ்பிரிச்சுவலா, அதாவது அங்க நேரடியான அர்த்தத்துல செருப்பு நோ, இங்க ஆவிக்குரிய அர்த்தத்துல செருப்பு வேணும். எஸ், ஒய், அங்கேயே வேண்டாம் இங்கேயே வேணும் அப்படின்னா, அங்க நம்ம வந்து நிழல் எடுக்கும்போது லிட்டரல் மீனிங்கே எடுக்கிறோம். அப்படிதான் எடுக்க முடியும். ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தமா இருக்கிற இடத்துல பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு நாம என்ன பண்றோம், கால்கள்ல இருக்கக்கூடிய செருப்பை கழட்டிட்டு தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். சரிங்களா? நம்ம அசூசிப்படுத்த போறதில்ல தேவனுடைய வாசஸ்தலம், அதுக்காக வந்து தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய ஆசாரியர்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க. அந்த வஸ்திரத்துல ஒண்ணுதான் பாதரட்சி. அந்த பாதரட்சிக்கு என்ன பேராம சும்மா இல்ல, அது பாதிக்கு மேல, அதுக்கு மேல பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. காலில் ஷூ போட்டிருக்குது அல்லது செப்பல் போட்டிருக்குது, ரெடி டு வாக், அவர் கிளம்பிட்டார்னு அர்த்தம், அவரு ஊழியத்துக்கு ரெடியாயிட்டார்னு அர்த்தம், ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். காலில் ஷூ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ரெடியா இருக்காரு. அதனாலதான் நான் உங்களுக்கு பாடத்துல ஆரம்பிச்சுக்கிட்டேன், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, போலீஸ், ஆர்மி, நீங்க யார் வேணா எடுத்துக்கோங்க, அவங்க ஷூ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டியூட்டியில் இருக்காங்க, ஆன் டியூட்டியில் அர்த்தம். ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ ரெஸ்ட்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தர் ஷூவோட இருக்கிறார் அப்படின்னா அவர் ஆன் டியூட்டி. தேவன் அப்ப எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க என்ன இருக்கணும், எப்பொழுதுமே தயாரா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல அந்த 22 வசனங்கள் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல ஒரு வசனம் இல்லைங்களா, பஸ்கா, எகிப்துல பஸ்கா புசிக்கும் போது கால் என்ன போட்டிருக்கணும், எதுக்கு போட சொன்னாரு? எப்ப வேணாலும் சொல்லுங்க, விடிஞ்ச உடனே இல்ல, நான் எப்ப வேணாலும் சொல்லுவேன், நீங்க ஆயத்தமா இருக்கணும். ரெடின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், நடக்க ஆரம்பிச்சோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஐயோ அப்ப நீங்க செருப்பு தேடக்கூடாது, ஐயோ ஒரு செருப்பு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கு, ரைட் சைடு காணும், அப்படி தேடிட்டு இருக்க டைம் இல்ல. சாப்பிடும் போதே காலில் செருப்பு, கையில தடி, ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு? எகிப்துல இருந்து கிளம்புறது. இங்க நமக்கு புது சிருஷ்டிகள் எல்லோருமே நம்ம எப்பொழுதுமே ரெடியா இருக்கணுமா? எதுக்காக? எப்பவுமே காலில் செருப்பு போட்டு இருக்கணும். திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்போ செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்? ஓகே, அடுத்தது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் பாருங்க, இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இணையதளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களும், ஒசூர் எக்லிஷியா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களா எல்லாருமே நம்ம மேல் விழுந்த கடமை ஒண்ணு இருக்கு. அந்த கடமை என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. பவுல் சொல்றாங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது
என்மேல் விழுந்த கடமை. கடமைக்கும் நிர்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கடமை செய்ய போறோமா, இல்ல கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி செய்யணுமா அப்படின்னா, சுவிசேஷம்னா முதல்ல என்ன அப்படின்னா, யூத யுகத்துல ஆசாரியர்கள் ஜனங்களுடைய பலியை கொண்டு வந்து தேவனிடத்துல செலுத்தி தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவன் யார், கிறிஸ்து யார், இனி ஒரு நல்ல நம்ம திருந்தி வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துறது, இயேசு கிறிஸ்துவை போய் எல்லோருக்கும் அறிவிக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை போய் எல்லாத்துக்கும் சொல்றது யாருக்கு இல்லை, யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஊழியர்களா இருந்தாங்க. ஆனால் புது சிருஷ்டில இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்த உலகத்திற்கும், அதான் அது பேர் தான் சுவிசேஷ யுகம். நாம வாழக்கூடிய யுகத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லணுமாம தேவனை பற்றியும் அதுக்கு பேர் தான் சுவிசேஷங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்னன்னா நற்செய்தி. நற்செய்தினா நற்செய்திய நல்ல செய்தி சொல்றது முதலா இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போறார் அப்படிங்கும் போது ஒரு தூதன் வந்து பேசினார் இல்லையா? அப்ப சொன்னாங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப நற்செய்தின்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு மட்டும் சந்தோஷமா அது நற்செய்தினா அது எனக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நற்செய்தி என்னன்னா என்னதுங்களா? ஏற்கனவே எல்லாரும் ஒரு துர்ச்செய்தியில் இருக்கிறாங்க. அதுக்கு பேரு மரணம், சாவு. அது பாவத்தினுடைய சம்பளமா இருக்கக்கூடிய மரணம். இந்த பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்துட்டு பாவத்திலே இறக்குறாங்க பாருங்க மனுக்குலம். ஒட்டுமொத்த மனுஷங்களும் பாவம் பண்ணி சாகறாங்க இல்லையா? மறிச்சு கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்திற்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை போய் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் நல்ல செய்தி. நீ சாக மாட்ட, ஜீவனோட இருக்க போற அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நற்செய்தி. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 நற்செய்தி என்னன்னா, நீங்க இனிமேல் சாவதில்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றோம். போயிட்டு நீங்க ஒண்ணு சாகவே போகிறது. அப்படியா? எப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி. அதுக்கு பேர் தான் சத்தியம். அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் பைபிள் இருக்கு. இது நம்ம எப்பவுமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமா? அது சொல்றதுக்கு ரெடியா இருக்கணுமா? எந்த டைம்ல நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம எல்லாம் ரெடியா இருக்கணுமா? நீங்களா ரெடியா? ஓகே, எல்லாம் ரெடி. கை வச்சுட்டீங்க, குட். அப்போ உங்க காலில் என்ன இருக்கு? நாம ரெடி ஆயிட்டோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதரட்சை அணிச்சிருக்கிறோம் அர்த்தம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான பாடம். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல புது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வாரம் ஆசிரியப்பு கூடாரத்துல அடுத்த பாளையம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம வந்து படிக்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வந்தாராக. ஒசூர் எக்லிசியா இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவர்களான அன்பின் வாழ்த்துக்களை நான் வாழ்த்து. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மளுடைய புது சிஷ்யனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உந்துதலாக ஒரு சத்திய பாடத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு சத்திய பாடத்தை நமக்கு வழங்கிய பிதாவாகிய தேவனுக்கும் சகோதரருக்கும் கூட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான இரவின் கீதங்களை வாசிக்கும்படி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை சபையின் சார்பாக முன்னெடுக்கிறோம். இன்றைக்குரிய இரவின் கீதங்கள் நவம்பர் 6ஆம் தேதி. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்கள் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நாம் எவ்வளவாய் அனுசரிக்கிறோமோ
அவ்வளவாய் தேவனுக்கு சமீபமாய் சேர்ப்போம். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உலக ஆதாயத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் தேவனுக்கு விரோதமான வழியில் பாவத்திற்கு ஆளாக நேரிடும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 குரல்கள் மனிதனை நோக்கி பேசுவதாக காண்கிறோம். ஒன்று தாழ்மையாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் சொல்லும். இல்லையென்றால் எதிரடையாக சர்வ சுய இஷ்டத்தின்படி பேசும் நாம் மெய்யாகவே கிறிஸ்து ஜீவியத்தில் முன்னேறி செல்வர்களாய் இருந்தால் நாம் உலக பிரகாரமாக வெற்றியை அடைய முடியாது. மாறாக அநேக தோல்விகளையும் வருத்தங்களையும் பிரயாசங்களையும் எதிரியான தந்திரமான சாத்தானால் பெறுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பலவிதமான மண்பாண்டத்தில் நாம் புதிய சிருஷ்டியை ஒரு பொக்கிஷம் போல் பெற்றிருக்கிறோம். நமது மாமிசத்தில் பரிபூரணம் இல்லை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே நாம் மிகுந்த மனத்தாழ்மையை தேவ சித்தத்திற்கு நம்மால் இயன்றதை ஓட்டி செல்ல வேண்டும். நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் செய்யாமலும் தேவ சித்தத்திற்கு ஒத்து செல்வதை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த கூடைக்கு நிறைவாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மனோகர் அவர்கள் ஜெபிக்க நாம் தேவ சமாதானத்தோடு கூடையை நிறைவு செய்வோம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தந்தையே, தகப்பனே, இதோ இந்த வேலையிலும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஒரு கூடியிலே கலந்து கொண்டு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நெல்லான சத்தியங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள தகப்பனே, நீங்க ஒரு கிருபை கொடுத்ததுக்காக எங்கள் கர்த்தரின் மூலம் முதலாவது உங்களுக்கு ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் செலுத்துகிறோம் தகப்பனே. கொடான கூடிய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இதோ இந்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வரீங்க தகப்பனே. இந்த சத்தியங்களை கேட்டு அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் நிஜமான எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. மேலும் இதோ இந்த சுவிசேஷ யுகத்திலே நாங்கள் ஊழியத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களுடைய பாதரட்சிகளை நாங்கள் அணிந்திருக்கும்படியாய் எங்களுக்கு அருள் புரியுங்க. ஆம் தந்தையே, எங்களுடைய பலனுக்கு தக்கதாய் நாங்கள் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்யும்படியாய் எங்களுக்கு அருள் புரியுங்க தகப்பனே. அது நாங்கள் கடமையாய் நாங்கள் செய்ய அதிலே எந்த பலவீனமும் சோர்வும் எங்களுக்கு வராதபடி நீங்க வழி நடத்துங்க. மேலும் உங்களுடைய சித்தமே நாங்கள் செய்ய உங்களுடைய சமூகத்தை விட்டு ஒரு விலகாத ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு அருள் புரியுங்க. நீங்களே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே இயேசுராஜாவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே. ஆமென். சகோதர சகோதரிகளே, இங்க எக்லேசியால இருக்கவங்களுக்கும் சரி, ஜூம்ல பார்த்துருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஏதேனும் இந்த பாடத்துல சந்தேகங்கள் இருந்தா அந்த சகோதரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் உட்காருங்க. Not clear, brother. சொல்லுங்க, questions கேளுங்க. என்ன கேள்வி? அந்த மண்ணு கூட தேவன் ஒரு நியாய பிரமாணம் கொடுக்குறாரு. அந்த மண்ணுதான் உள்ள இருக்குது, வேற தலை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு வேஸ்ட் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் போய் மண்ணை வந்து அதை கலக்கி அவங்க கொடுத்தீங்கன்னா அதுல வழித்தோடி வந்ததுன்னா அவங்க ஒரு செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா இல்லை அப்படின்னா
ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. அப்ப அந்த நிகழ்ச்சி வச்சு பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தானத்துல மண்ணு தான் கவனமா இருக்குது, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி பிரதர். எப்படின்னா மண்ணு அந்த தரம் இல்லை அப்படின்றது இது நீங்க சொல்ற ஒரு ப்ரூஃப். வேற எங்கேயும் நேரடி வசனம் இல்லை. ஏதாவது ஒரு சுண்ணாம்பு காவி கலந்து தரம் மாதிரி போட்டுருக்கிறதோ, டைல்ஸ் மொசாக்கு அது மாதிரி எதுவுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஜமக்கால மாதிரியாவது வச்சுற மாதிரி கூட எதுவுமே சொல்லப்படலைன்னு தான். வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? பிரதர் ஒரு சின்ன ஆலோசனை வந்துச்சு பிரதர். பிரதர் கேக்குதா? சொல்லுங்க. பிரதர் இப்போ நமக்கு வந்து நாம தான் தேவனோட ஆலயமா இருக்கிறோம் அப்படி இருக்குதாண்ணா? நாம தான் தேவனோட ஆலயம் அப்படி இருக்குதானே பிரதர் நமக்கு வச்சனம்? எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? மனசு சத்தமா சொல்றேன். இதுல ஸ்பீக்கர் அவுட் மட்டும் எடுக்க முடியல பிரதர். அதான் ட்ரை பண்ணோம், லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சொல்லுங்க. இப்போ நாம தான் தேவனோட ஆலயம் அப்படி சொல்றப்போ நீங்க சொன்ன மாதிரி பாதரட்சிகள் நமக்கும் சேஃப்கார்டா இருக்குதாண்ணா அந்த அசுத்தங்கள் நுண்டி இன்ஃபெக்ஷன் நுண்டி காப்பாடுறதுக்கு. ஸோ நாம தான் தேவனோட ஆலயம் அப்படி இருக்குனப்போ ஆவிக்குரிய அர்த்தத்துல இப்போ ஸோ நாம இருக்கிறப்போ அந்த பாதரட்சிகள் போட்டா நமக்கு அது சேஃப்கார்டா இருக்கும் அப்படி ஒரு ஆலோசனை வந்துச்சு. அது அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி ஆக்சுவலா அந்த பார்ட் வந்து பிரதருடைய கேள்வி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இப்போ அதோட அந்த பிரதர் கேள்வியில நான் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பாதரட்சை அப்படிங்கும் போது உலகத்திலிருந்து உலகத்திற்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பு. உலகத்துல இருக்கிறது உலகம் அப்படின்னு இந்த பூமியினுடைய மேற்பரப்பு மண்ணு. அதுல அநேக பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஆவிக்கிறத பார்த்துருப்பேன், அநேக பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய அநேக கிருமிகள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல அநேக வஞ்சனைகள் இருக்கு. அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? செருப்பு போடுறோம். சரிங்களா? இப்போ பிரதருடைய கேள்வியோட சேர்த்து இன்னொரு விஷயம் நீங்க கேட்டதுக்கும் நான் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு என்ன அப்படின்னா உலகத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், உலகத்தினோட ஒட்டாம இருக்கணும். இந்த சரீரத்திலேயே நீங்க எதுங்க நம்ம சர்வாய்வருக்கு படத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதனால நான் சுருக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த சரீரத்திலேயே இந்த பூமியோட ஒட்டி இருக்கிறது நம்ம பாதம் தான். அப்படின்னா அதிகம் அழுக்கப்படக்கூடிய இடம் எங்கன்னா பாதம் தான். இதை வந்து ரெண்டு மீனிங் சொல்லுவாங்க. சரீரம் எதுங்க? சரீரத்துல பாத அங்கம் யாரு? நீங்க நானும் எல்லாமே பாதங்கங்கள் அப்படின்னா அந்த 7ஆம் கால சபையில கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. தீங்கு அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வஞ்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்ப நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும்போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா பாதரட்சி நம்ம போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும். அது அது எதாவது அது நமக்கு என்ன எப்படி பாதுகாப்பு கொடுக்குன்னா தேவனுடைய சத்தியம், அந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஊழியம், இந்த ஊழியத்துல நம்ம நினைச்சு கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதிகமா உலக காரியங்களில் ஈடுபட மாட்டோம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? உலக காரியங்கள்ல நீங்க சொல்ற கேள்வி வந்து பாயிண்ட் உங்களுக்கு உலகத்துல நம்ம அதிகமா ஈடுபடலைன்னா உலகத்துக்கு நம்ம நேரம் கொடுக்காம இருக்கிறோம். நம்ம வேற எங்க இருப்போம்? ஊழியத்துல தான் இருப்போம். அப்போ ஊழியத்துல நம்ம அதிகமா நம்ம என்கேஜ் பண்ணிக்கும் போது நம்ம என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உலகத்திலிருந்து எப்பொழுதுமே நம்ம பிரிஞ்சுதான் இருப்போம். இட் மீன்ஸ் வாட் அப்படின்னா காலில் ஷூ போட்டுக்கிறது அர்த்தம். சரிங்களா? பிரதர், அவங்க மக்கள் உங்களோட பேச விரும்புறாங்க. யாரு? மனோஜ் பிரதர். எஸ் பிரதர், கேக்குது. பேச சவுண்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஓகே. சிஸ்டர் பிரத்யூஷாக்கு ஏதோ டவுட் இருக்குது மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது பார்த்துட்டு பேசலாமா? பிரதர் ஆடிபிளா பிரதர்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எஸ் பிரதர். போன் வருதா? வருவோம். குரூப்ல போட்டிருக்கேன். சிஸ்டர் நீங்க பேசலாம், கேளுங்க. எஸ் பிரதர், என்னோடது பாயிண்ட் எப்படி எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, எஸ் பிரதர், இப்போ அவங்க சபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. they lost it.
நமக்கு மட்டும்தான் சபை ஆகிறதுக்கு வி காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க சமாதானம் இல்லை அங்க. எப்படின்னா தே ஆர் அனேபிள் டு பிகம் ஆஸ் அ 144. நம்ம 144 ஆகுறோம். ஸோ அதனால நமக்கு சமாதானம் இருக்கு அப்படி அவங்க மேபி ஹி இஸ் சேயிங் டு அஸ் அப்படி எனக்கு புரிஞ்சிச்சு பிரதர். அவங்க சமாதானம் இல்லாம போயிடுச்சு அப்படி. கரெக்ட் சார். சுவிசேஷம் நமக்கு தானே, அதை பவுல் சொல்றாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் அது நம்ம கிட்ட இருக்கு. யூத இடத்துல அது இல்லைன்றதான் பாயிண்ட்டுங்கிறத நீங்க சொன்னது சிம்பிளான பாயிண்ட், அருமையான பாயிண்ட். தேங்க்யூ. வேற நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குங்களா? இந்த பாதரட்சை இதுல வந்து இப்படி கூட ஒரு தோணுது. நம்ம போக வேண்டிய ஒரு டெஸ்டினிக்கு பாதரட்சை தேவை, ஆயத்தம் எங்க போகணுமோ அங்க. பட் இந்த பரிசுத்தமான இடம் அங்க வந்து நம்ம பாதரட்சை போட தேவையில்லை அப்படிங்கிறது. நம்ம போய் சேர்ந்தாச்சு. அது வந்து ஒரு ராஜ்யத்தை கூட அடையாளப்படுத்துது. ஸோ அந்த இடத்துல போய் சேர்ந்ததுனால அங்க வந்து அது தேவையில்லை. அதுவும் மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம பூமியோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடையா அது பாதரட்சை இருக்கு. அந்த ராஜ்யத்துல நம்முடைய தொடர்பு முழுக்க முழுக்க இருக்கணும் நம்முடைய அப்படிங்கறத கூட இதை எடுக்கலாம் அப்படின்னு தோணும். அன்மியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற இருக்குங்களா? பிரதர்ஸ் நீங்க இப்ப எல்லாருமே ஆன் பண்ணி பேசலாம், நீங்க எல்லாத்துக்குமே கேட்கும். கனெக்ட் பண்ணிட்டாரு பிரதர். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. மனோஜ் பிரதர், நீங்க கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. அதான் பிரதர், நாம சரீரம் வந்து ஆலயமா இருக்குது அப்படி சொல்லப்படுறது தானா? ஸோ அதுக்கு பாதுகாப்புக்கா நம்ம இது வச்சுக்கலாம் தானே, கன்சிடர் பண்ணலாம் தானே அப்படின்னா கேள்வி கேட்டேன். அவ்வளோ, அதுக்கு நீங்க சொன்னதும் அது கவர் ஆயிடுச்சு பிரதர். ஓகே. கார்த்திக் பிரதர் அதுல அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங். கார்த்திக் பிரதர், நான் விஜயகுமார் பேசுறேன் பிரதர். கார்த்திக் பிரதர் வீட்ல இருக்குது. சோஸ்திரம் பிரதர், விஜயகுமார் பேசுறேன் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேட்டுட்டு இருக்கு பிரதர், சொல்லுங்க. பிரதர், இந்த நம்ம ஏசாமி நடந்து வரும்போது யோவான் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அவருடைய பாதரட்சையை கழட்டுறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஏசாமி நமக்கு தலையா இருக்கிறாருன்னா அவரு அந்த டைம்ல வந்து பாதரட்சையை போட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த சுவிசேஷ யுகத்துல இருக்கிறனால அந்த நீங்க சொன்னீங்க நமக்கு சுவிசேஷ யுகத்துல இருக்கிறவங்களுக்கு பாதரட்சை அவசியம் போட்டுக்கணும், அது முன்னாடி கிடையாது இப்ப போட்டுக்கலாம், அது வந்து ஆயத்தம் பண்ற மாதிரி. அதுக்கு எடுத்துக்காட்டா தானே ஏசாமி இருந்திருக்கிறாரு. அதுதானே, அதனால தானே யோவான் சொல்லியிருக்கிறார் அவருடைய பாதரட்சியை கழட்டுறதுக்கு கூட நம்ம தகுதி இல்லை அப்படிங்கிறப்ப அவர் வந்து சுவிசேஷ யுகத்துல இருந்தவர் சாமி ஏசாமி. அவர் வந்து ஒரு பரிசுத்தவானா இருந்திருக்கிறாரு. அவர் பாதரட்சத்தை போட்டுட்டு நடந்தனால தானே சொல்லியிருப்பாரு. கரெக்ட் பிரதர், எக்ஸாக்ட்லி. பாருங்க, இது ஒரு சின்ன அதாவது அந்த இடத்துல வந்து யோவான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹம்பிள் காட்டுறாரு, ஒரு ஹம்பிள்னஸ் காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா தாழ்மை. அந்த இடத்துல வந்து பாதரட்சியை கழட்டுறது ஒரு ஊழியக்காரனுடைய ஹம்பிள்னஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகிறதுக்கான தகுதி யாருக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா யோவான் சாணனுக்கு இல்லைன்ற சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சீசன் அப்படிங்கிறது சீசத்துவத்துல வர்றது, கிறிஸ்துவை பின்பற்றுறது சுவிசேஷத்துக்கு அப்புறம் தான். இவர் யூதகத்தினுடைய கடைசி, அதாவது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய கடைசி நபரா இருக்கிறார். யாருன்னா யோவான் சாணன். அவர் அந்த இயேசு கிறிஸ்துடைய ஊழியராகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அங்க ஒரு இன்டைரக்டா பதிவு செய்யறார். விஜயகுமார் பிரதர், யுவர் ரைட், நீங்க சொல்ற பாயிண்ட் அங்க கரெக்டா இருக்கு. அது ஒரு ஹம்பிள்னஸ். அதுலயும் வந்து என்னன்னா தான் ஒரு ஊழியக்காரன், யாரு உங்களையும் என்னையும் போல யோவான் சாணனால இந்த சபை வாய்ப்புக்கு வர முடியல அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த காரியம் தான் அந்த இடத்துல பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அங்க சொல்ல. அந்த ஒரு சொல்லாடல் நீங்க புரிஞ்சுக்க, பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னா சபை வாய்ப்புல நான் இல்ல போயிட்டேன் அப்படின்றத அவரு புரிஞ்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்குங்களா?